ஓல்டன் டேஸில் நிறைய பேர் இந்த மாதிரி மல்டிபிள் பியர்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சு வரலங்கிறது நமக்கான ஐடியா ஜாஸ்தி இல்லை. பட் நவடேஸ் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா இஎன்டி ப்ராக்டிஸில் நாங்கள் பார்க்குறோம். ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ப்ளீஸ் டோன்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆகும், நம்ம காதில் ப்ராபபிளாக ஏதாவது ஒரு சின்ன பாக்டீரியாஸ் ஏதாவது இருக்கலாம். அந்த பாக்டீரியாஸை we are transmitting to another person and don't use your friends' earphones. ஸ்னோரிங்னால நம்ம கார்டியாக் அண்ட் பல்மனரி ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்னோரிங்கை ரொம்ப ஒரு காமன் ப்ராப்ளமாக இக்னோர் பண்ணுறாங்க. நல்ல லாங் டேர்மாக ஸ்னோரிங் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வெயிட் கெயின் நிறைய ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்க பல்மனரி ரிசர்வ் கம்மி ஆகிட்டே போகும். அண்ட் இதனால உங்களுக்கு லாங் டேர்மில் ஹார்ட் ப்ராப்ளம்ஸு இல்லை ஹார்ட் அட்டாக் மாதிரியான இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு கூட உண்டு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நானும் பிருந்தாவும் அவளா காத்துட்டு இருக்கோம். இயர்ஸ், நோஸ் அண்ட் த்ரோட் ஏகப்பட்ட டவுட்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட்லி சைனசைட்டிஸ் வந்து ரொம்ப காமனான விஷயம். எனக்கும் இருக்கு சைனசைட்டிஸ். ஸோ இப்போ வின்டர் சீசன் வேற வந்ததுனால எங்களை மாதிரியான மக்கள்லாம் எப்படி வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் இந்த வின்டர் சீசன்லேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைனசைட்டிஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து சைனஸ் ப்ராப்ளம் அப்படின்னு ரொம்ப காமனாக சொல்லுவாங்க. இந்த சைனஸஸ்ங்கிறது நம்ம மூக்குக்கு அண்ட் ஸ்கல்ல வந்து இருக்கிற ஏர் ஸ்பேசஸ். ஸோ அதை ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணது வந்து நம்ம ஸ்கல்ல வந்து லைட்டராக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக. அது உள்ள ஒரு சின்ன லைனிங் வழியாக தண்ணி நீர் கசிவு இருக்கும். அந்த நீர் கசிவு வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரு ட்ரைனேஜ் பாத்வே இருக்குது. பட் சம் பீப்புளுக்கு சில டைம்ஸ் வந்து அந்த ட்ரைனேஜ் பாத்வே பிளாக்டாக இருக்கும் போதோ இல்லை அந்த கசிவு ஜாஸ்தியாக இருக்கும் போதோ அந்த சைனஸ் உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அதை தான் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைனசைட்டிஸ் கோல்டு வரும்போது இல்லை கோல்டு சீசன்ஸில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஃபியூ நேச்சுரல் ரெமடிஸ் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டீம் இன்ஹலேஷன். வீட்டில் ஆவி பிடிக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேச்சுரல் ரெமடிஸ் சைனசைட்டிஸ்க்கு. அண்ட் செகண்டாக நான் என் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம யோகாவில் வந்து நேத்தி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இட் இஸ் யோகாவில் நம்ம பல வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபார் சைனசைட்டிஸ். இப்போது இன்டர்நேஷ்னலாக வர எல்லா சயின்டிஃபிக் பேப்பர்ஸ்லேயுமே சைனசைட்டிஸ்க்கு ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டாக இதை தான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி தே ரெக்கமெண்ட். ஸோ இட் இஸ் கால்ட் சைனஸ் வாஷ் ஆர் நேசல் டூஷிங் அப்படின்னு சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ஸில். ஸோ அது வந்து நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். இட் இஸ் டன் வித் வாட்டர், லிட்டில் பிட் ஆஃப் நான் அயோடைஸ் சால்ட் அண்ட் பேக்கிங் சோடா. அண்ட் அதை வச்சு நோஸை வாஷ் பண்ணலாம். ஸோ என் ரெக்கமெண்டேஷன் என்ன, ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் யாராவது ஒருத்தர் பண்ணவங்க இல்லை டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இல்லை டாக்டர் சூப்பர்விஷனோட பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம அதை வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஒரு கிரேட் ப்ரிவென்டிவ் மெஷர். சம்டைம்ஸ் மினிமல் சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான ட்ரீட்மெண்ட்டாக கூட ஒர்க் ஆகும். ஓகே. அண்ட் ஒருவேளை இந்த சைனசைட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னா யூ கேன் ஆல்வேஸ் கன்சல்ட் அ டாக்டர். சில டைம் இந்த வாஷஸ் ஸ்ப்ரேஸ் மூலமாக மெடிக்கலாகவே சரி பண்ண முடியும். இந்த சைனசைட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போகும்போது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது உள்ள அந்த நீர் கட்டி மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா யூ மைட் நீட், இப்போ இருக்கிற இரால வந்து சர்ஜரிக்கான நீட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிகாஸ் ஈஸியாக முன்னாடியே அதை கண்டுபிடிக்க முடியுது வித் எண்டோஸ்கோப்ஸ் அண்ட் ஆல் தட். பட் அப்படி ஒருவேளை சர்ஜிக்கல் நீட் கூட இருந்துச்சுன்னா எண்டோஸ்கோப்ஸ் மூலமாக வி ஆப்ரேட். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வெளில எதுவுமே தெரியாது தட் யூ காட் எனி ப்ரொசீஜர் டன் அண்ட் நெக்ஸ்ட் டே யூ வில் ரெக்கவர் அண்ட் கோ பேக் டு ஒர்க். ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து நார்மலாகவே வந்து சைனஸ் இருக்கிறவங்கலாம் வந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்தா, ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப தலை பாரமாக இருக்குது, ஹெட் ஏக்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ரெமெடி? தலை பாரமாக இருக்கிறது தான் சைனசைட்டிஸோட ஃபஸ்ட்டு சிம்டம். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நோஸ் பிளாக் இருக்கும், இல்லை தலை பாரமாக ஃபீல் ஆகும். இது ஏன்னா அந்த சைனஸஸ்லாம் பிளாக் ஆயிடுது. உங்கள் ஸ்கல் லைட்டாக ஃபீல் ஆக வேண்டிய அந்த சைனஸ் ஸ்டார்ட்ஸ் டு ஃபீல் ஹெவி. ஸோ டெல் யூ தட் ஃபர்ஸ்ட் திங் இஸ் குளிச்சுட்டு நீங்கள் தலை குளிச்சுட்டு வரீங்கன்னா உடனே ட்ரை பண்ணிடணும். அந்த வெட்னஸோட ரொம்ப நேரம் இருக்கிறது வந்து அந்த ப்ராப்ளமை இன்னுமே ஜாஸ்தியாக அக்ரவேட் பண்ணும். செகண்ட், இந்த ப்ராப்ளம் அடிக்கடி வருது அப்படின்னு ஃபீல் ஆனோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டீம் இன்ஹலேஷன், நேசல் வாஷ், இந்த நேத்தி மாதிரியான விஷயங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். அண்ட் அப்படி இல்லைனா ப்ளீஸ் கன்சல்ட் அ டாக்டர். ப்ராப்ளி சைனஸ் ட்ரைனேஜஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அதை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணால்
ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். இந்த மெயின் சிம்டம்ஸ் வந்து சைனஸ் வந்த உடனே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? பிகாஸ் ஒரு காமன் பீப்புளாக வந்து யூஸ்வலாக ஒரு தலைவலிக்குதுன்னா ஒரு தலைவலி இருக்குங்கிறது தெரியும், பட் தட்ஸ் டியூ டு சைனஸ் அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக எப்படி அசியூம் பண்ணி எடுத்துக்கலாம்? தலைவலி ஆக்சுவலாக நிறைய ரீசன்ஸ்க்காக வரும். பட் இந்த சைனஸ்க்கான வர தலைவலியில் வந்து ஒரு டிப்பிக்கல் சிம்டம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஹெவினஸ் ஃபீல் ஆகும். அவங்க போன தடவை கேட்ட மாதிரி அந்த ஹெவினஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லா சைனஸுமே கிளாக்டாக இருக்கும் போது நீங்கள் அப்படியே தலை கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிம்டம் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது. ரெண்டாவது இந்த ஏரியாஸ் இந்த கண்ணுக்கு மேல் இருக்கிற ஏரியாஸ் அண்ட் 2 சைடும் ஈக்குவலாக வலிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் இந்த கன்னம் இருக்கிற ஏரியாஸும் நிறையா பெயின் இருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் யூஸ்வலாக சைனஸ் ரிலேட்டட் சிம்டம்ஸ். ஸோ சைனஸ் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி வின்டர் சீசனில் என்ன மாதிரியான காமனான ஃப்ளூஸ்லாம் வந்துட்டு இருக்கு இப்போலாம்? ஸோ ஆக்சுவலாக வின்டர் சீசனில் இந்த நிறையா வைரல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. மெயினாக வின்டருங்கிறத விட ரெய்னி சீசனில் இந்த மாதிரியான வைரஸஸ் ஆர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இது ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக வாட்டர் கண்டாமினேஷன்ஸ்னால வரலாம். உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வரலாம், இல்லை சோர் த்ரோட், டான்சில் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனாக சில்ட்ரனுக்கு வரும். நிறைய சில்ட்ரனுக்கு கோல்டு இல்லை அடினாய்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், ப்ரீதிங் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலான்னா, கோல்டாக சாப்பிட்றது யூஸ்வலாக ப்ராப்ளம் இல்லை, ரெஸ்ட்ரிக்டடாக கோல்டாக எடுத்துக்கலாம். பட் அட் த சேம் டைம் அந்த வாட்டர் கண்டாமினேஷன் இல்லாமல் அதை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதோ, இல்லை சில்ட்ரன் எஸ்பெஷலாக இருந்தால் அவங்க வீட்டிலேருந்து இருக்கிற வாட்டரில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது இஸ் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட். இப்போ ஒரு ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, செலிபிரிட்டிஸ்லேருந்து காமன் பீப்புள்லேருந்து எல்லாருமே காது குத்துறது மேலே வரைக்கும் காது குத்திடுறாங்க டாக்டர். பட் அதனால கூட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வருமா? இந்த ஏரியா ஆஃப் த இயர் வந்து கார்ட்லெஜ்னு சொல்லுவாங்க. மடல், இந்த மடல் ஏரியா வந்து கார்ட்லெஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு போனோட ப்ரிகர்சர். ஸோ எப்போவுமே போன் ரிலேட்டடாக பாடியில் எது இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஸ்டெரைலாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஏரியா. இன்ஃபேக்ட் இந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸ்லாம் கூட எக்ஸ்ட்ரீம் ஸ்டெரைல் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் பண்ணுவாங்க. வென் யூ டச் போன், அந்த போன் வந்து சின்னதாக இன்ஃபெக்ட் ஆனால் கூட இட் ரியாக்ட்ஸ் வெரி பேட்லி. ஸோ இந்த கார்ட்லெஜும் அதே மாதிரி தான். நம்ம அதை வந்து கேஷுவலாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்களோங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இதை ஸ்டெரைலாக பண்ணுறதில்ல. நம்ம ஒரு கேஷுவலாக க்ளவுஸ் போடாமல் கூட பியர்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பியர்ஸ் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வரதில்லை. பட் அந்த ப்ராப்ளம், இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த இடம் வீங்கிட்டு தெர் இஸ் அ சான்ஸ் தட் பெர்மனண்ட்டாக இந்த காது டிஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு. அது பேர் காலிஃப்ளவர் இயர் ஆர் பெரிகான்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறையா இந்த மாதிரியான பேஷண்ட்ஸை இப்போ ஆஃப்லேட் நான் பார்க்குறேன். ஓல்டன் டேஸில் நிறைய பேர் இந்த மாதிரி மல்டிபிள் பியர்சிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துச்சு வரலங்கிறது நமக்கான ஐடியா ஜாஸ்தி இல்லை. பட் நவடேஸ் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா இஎன்டி ப்ராக்டிஸில் நாங்கள் பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் அது பியர்ஸ் பண்ணி இன்ஃபெக்ஷன் வராதவங்க இஎன்டி டாக்டரை வந்து பார்க்க போகிறதில்ல. பட் இந்த மாதிரி பண்ணும் போது இது ஒரு பெர்மனன்ட் டிஃபார்மிட்டி ஆகிறதுனால வாட் ஐ ரெக்கமெண்ட் இஸ் அதை பண்ணலாம், டெஃபினட்டாக தப்பு இல்லை. பட் அந்த ஸ்டெரைல் ப்ரிகாஷன்ஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான இடத்துல பண்ணிட்டு சேஃபாக மெயின்டைன் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ ஆக்சுவலாக இயர் பியர்சிங் பற்றிலாம் பேசணும். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து ஜென்சி கிட்ஸாக இருக்கட்டும், 90s கிட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த ஹெட்செட், இந்த ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமல் இருக்கிறதே இல்லை. அது வந்து ஒரு கம்ஃபர்ட்டாகவே இருக்குது எல்லாருக்குமே. பட் ஆக்சுவலாக கேள்விப்படுறோம் இந்த மாதிரி ஃபுல் டைம் வந்து இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்லேயே இருந்தால் காது கேட்காம கூட போகும்னு. அது ஒரு மித்தா இல்லை உண்மைதானா? மித்து உண்மை அப்படின்னு அதை கேட்டகரைஸ் பண்ண நான் விரும்பல. பட் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுற வரைக்கும் அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். நம்ம வந்து நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன். நம்ம வந்து எல்லாரையுமே வந்து ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ப்ரைவசிக்கான ஒரு நீட் இருக்குது. அண்ட் நிறைய பேர் இதை வந்து ஒர்க் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒர்க்கே இஸ் ஹெட்ஃபோன் டிபெண்ட். பட் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் இது வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் காஸ் பண்ணாது. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, I usually recommend a 60-60 rule. ஸோ இதை வந்து 60 மினிட்ஸ்க்கு 60% ஆஃப் டோட்டல் வால்யூமில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட் பிரேக் கொடுக்கணும். அண்ட் செகண்டாக இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ப்ளீஸ் டோன்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆகும், நம்ம காதில் ப்ராபபிளாக ஏதாவது ஒரு சின்ன பாக்டீரியாஸ் ஏதாவது இருக்கலாம். அந்த பாக்டீரியாஸை we are transmitting to another person. And don't use your friends' earphones. Keep your earphones private. Follow the 60-60 rule. அண்ட் இதை ஃபாலோ பண்ணோன்னா யூஸ்வலாக
நம்ம டேமேஜ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. மேலே வந்து கரெக்டாக டியூரேஷன் பார்த்து கரெக்டாக யூஸ் பண்ண. பிகாஸ் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டே வந்து ஃபுல் நேரம் பாட்டு கேட்டுகிட்டே ஓடுறாங்க. அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் டாக்டர், நிறைய இது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் இருக்குது, ஒயர்டு இயர்ஃபோன்ஸ் இருக்குது, வேற என்ன ஹெட்செட் என்னென்னமோ சொல்கிறாங்களே டாக்டர். இதில் ஏதாவது சேஃப், இது சேஃப் இது அன்சேஃப்னு இருக்கா? இது வந்து நிறைய பேர் வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் ப்ளூடூத் ஹெட்செட் பீயிங் அன்சேஃப் இதை பற்றிலாம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டில் வர எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற லாட் ஆஃப் அதர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸோட ரொம்பவே கம்மி. இன்ஃபேக்ட் லெசர் தென் ஆர் ஃபோன்ஸ். நம்ம ஃபோன்லேருந்து வர இஎம்எஃப்ஸோட அந்த ப்ளூடூத் ஹெட்செட்லேருந்து வரது ரொம்பவே கம்மி. ஸோ தேர் ஆர் அ லாட் ஆஃப் கிளினிக்கல் ஸ்டடீஸ் தட் சே தட் இதனால இது வரல அப்படின்னு. பட் அட் த சேம் டைம் சயின்ஸ் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கு. நம்ம வந்து எதுவுமே இதனால் இனிமேல் வரவே வராது அப்படின்னு எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. தேர் கேன் பி சம்திங் எல்ஸ் கம்மிங் அப் இன் த ஃபியூச்சர். பட் இப்போ வரைக்கும் அதுக்கான டைரக்ட் கோரிலேஷன் இல்லை ப்ளூடூத் ஹெட்செட்னால இது வருதுன்னு. ஆனால் ஹியரிங் லாஸ் நிறைய பேர் ஹெட்செட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால வருது. இது வந்து ஏன்னா ஒன்று, நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்க அந்த வால்யூமை ரொம்ப ஜாஸ்தியாக வச்சு அந்த பேஸ் ஜாஸ்தியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வால்யூமை ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுக்கிறாங்க. ஸோ வால்யூமை ஜாஸ்தியாக வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் காதுக்குள்ளே சின்ன சின்ன ஹேர் செல்ஸ் இருக்குது. காக்லியான்ங்கிற ஆர்கனில் சின்ன சின்ன ஹேர் செல் இருக்குது. அந்த ஹேர் செல்லை ரொம்ப ஜாஸ்தியாக கண்டினியூஸாக வைப்ரேட் பண்ணும்போது அது வந்து ஒரு பாயிண்டில் இட் ஸ்டார்ட்ஸ் டையிங். அண்ட் இதில் ப்ராப்ளம் என்ன வருது அப்படின்னா, இந்த ஒன்ஸ் த ஹேர் செல் டைஸ் அதை திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ வாட் எவர் லாஸ் யூ ஃபேஸ் அது பெர்மனன்ட் ஹியரிங் லாஸ் ஆகுது. ஸோ இதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஒரு ரெக்கமெண்டட் வால்யூம் எல்லா ஃபோன்லேயுமே சஜஸ்ட் பண்ணும். இந்த வால்யூமுக்கு மேலே போகாதீங்க, இதான் ரெக்கமெண்ட். எஸ், அந்த சஜஷனை கரெக்டாக பார்த்து அந்த வால்யூமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வச்சு யூஸ் பண்ணுறது இஸ் சேஃபர். ஹியரிங் லாஸ் வரதுக்கு வேற என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது? ஹியரிங் லாஸ்னு பார்த்தோம்னா எப்போவுமே இந்த ஹியரிங் லாஸ்க்கு 3 ரீசன் இருக்குது. ஒன்று வெளிக்காது ரிலேட்டட் ரீசன், அப்புறம் நடுக்காது ரிலேட்டட் ரீசன், இல்லை உள்காது ரிலேட்டட். வெளிக்காதில் வேக்ஸ் ரொம்ப காமனாக வர ஹியரிங் லாஸ், இல்லை ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், இல்லை காதை நோண்டுறதுனால வர புண்ணு, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால வரலாம். இல்லை காது இயர் ட்ரம்மில் ஹோல் வரதுனால ஹியரிங் லாஸ் வரலாம். நடுக்காதுன்னு பார்த்தோன்னா 2 ரொம்ப காமனான ரீசன்ஸ் என்னென்னா, ஒன்று காதில் வர இன்ஃபெக்ஷன்ஸ், காதில் ஹோல் வரும், அப்புறம் பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், காதுலேருந்து சீல் வரும். இல்லை காதில் இருக்கிற சின்ன சின்ன எலும்பு இருக்குது, அதான் ஸ்மாலஸ்ட் போன்ஸ் இன் ஆர் பாடி. இன்ஃபேக்ட் அதில் ஒன் ஆஃப் த போன்ஸ் வில் ஸ்டாப் மூவிங். அது பேர் ஸ்டேபீஸுங்கிற போன் வில் ஸ்டாப் மூவிங். அந்த மாதிரி மூவ் ஆகாமல் ஹியரிங் லாஸ் வரலாம். இப்போ உங்களுக்கு காதில் இன்ஃபெக்ஷன்னால ஹியரிங் லாஸ் வருது, காது இயர் ட்ரம்மில் ஹோல் இருக்குது, ரெக்கரண்ட்டாக சீவ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக யூ ஷுட் see a டாக்டர். ஏன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக காதில் இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் போது அது பெர்மனன்ட் ஹியரிங் லாஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை பார்த்து அந்த ஹோல்கான ட்ரீட்மெண்ட், ப்ராப்ளி சம்டைம்ஸ் ஏர்லியாக ஹோல் இருக்குது, இல்லை ஏர்லியாக இந்த மாதிரி மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை மெடிசன் மூலமாக ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒருவேளை சம் மிடில் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்டிப்பாக சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும், அன்சேஃப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சர்ஜிக்கலாக அதை இமீடியட்டாக ஹியரிங் லாஸை ரிஸ்டோர் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்டேபீஸ் மூவ் ஆகாமல் இருக்கிற இந்த மாதிரியான காரணங்களையும் சர்ஜிக்கலாக இமீடியட்டாக ரிஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் பெர்மனன்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தடுக்க முடியும். அண்ட் இன்னர் இயருக்கான ரீசன்ஸ்னு பார்த்தோம்னா ரொம்ப காமன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஹெட்ஃபோன்ஸ் ஆர் நாய்ஸ் ரிலேட்டட் ஹியரிங் லாஸ் தான். அண்ட் இந்த நாய்ஸ் ரிலேட்டட் ஹியரிங் லாஸ் கம்ப்ளீட்டாக நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ஹியரிங் லாஸ் வரப்போகிறது இல்லை. சம்டைம்ஸ் ஏஜ் ரிலேட்டட் ஹியரிங் லாஸ் வரும். அதெல்லாமே வந்து ஒரு 40-45க்கு மேலே ப்ராப்ளி 2-3 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த ஹியரிங்கை செக் பண்ணிவிட்டு நமக்கு ப்ராப்ளம் இருக்காங்கிறத ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி. அண்ட் அதே மாதிரி இப்போ காது ப்ராப்ளம் இருக்குன்னா டக்குன்னு வந்து காட்டன் பட்ஸ் எடுத்துட்டு அவங்களே நார்மலாகவே வந்து எல்லாருமே அவங்களே அந்த காட்டன் பட்ஸால் வந்து எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே தானாக டாக்டர் ஆகிடுறாங்கல்ல, அது வந்து ஓகேவா, அது சேஃபாக தானாக காட்டன் பட்ஸ்லாம் வந்து இயர்ஸில் யூஸ் பண்ணுறது? நம்ம காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. என் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணி. சில டைம் அந்த காட்டன் கூட உள்ள ஸ்டக் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு தான் வருவாங்க, வரும்போது அதை ரிமூவ் பண்றதுக்கு தான் வருவாங்க. உள்ள ஸ்டக்கான காட்டனை ரிமூவ் பண்றதுக்கு வருவாங்க. பட் எத்தனை பேர் வந்து அந்த கம்பெனியில் வர அந்த பாக்ஸை படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பாக்ஸில் வந்து
இதை காது உள்ளே போடாதீங்க அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கு. ஸோ இது வந்து காது உள்ளேயோ மூக்கு உள்ளேயோ போடுறதுக்கு கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக எழுதியிருக்கு. பட்ஸ் ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன சின்ன இடத்துல ஆயின்மெண்ட்ஸ் போடுறது, இல்லை காதோட இந்த வெளிப்புறத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லை எங்கேயாவது ப்ளீடிங் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அதை ப்ரெஸ் பண்ணி அவர் அந்த இடத்துல ஆயின்மெண்ட் போட்டு அந்த இடத்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பட்ஸ். அதுக்கு தான் ஆக்சுவலாக இட் இஸ் யூஸ்ட் ஃபார். பட் அதுக்கப்புறம் ஆஸ் டைம் வெண்ட் பை அதை நிறைய பேர் காது உள்ள போட்டு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தெர் இஸ் ரெப்யூட்டட் காட்டன் பட்ஸ் பிராண்ட்ஸில் தே புட் தட் டிஸ்க்ளைமர் ஆன் த பாக்ஸ் இட் செல்ஃப். ஸோ என்ன பண்ணுன்னா காட்டன் பட்ஸ் உங்கள் காதோட ஹோலோட சைஸும் உங்கள் பட்ஸோட சைஸும் ஒன்று தான். ஸோ அதால் வேக்ஸை வெளில எடுக்கவே முடியாது. அது என்ன பண்ணும், ஒரு மைல் லேயர் ஆஃப் வேக்ஸை மட்டும் எடுத்துட்டு மீதி இருக்கிறத உள்ளே தள்ளி விட்டுரும் நல்லா. ஸோ அந்த மாதிரி உள்ளே சேர்ந்து நல்லா ஒரு சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டருக்கு வேக்ஸ் ஜாஸ்தி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காது கேட்கலங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போவீங்க. அப்போது அதை க்ளீன் பண்ணும் போது உங்களுக்கு இன்னுமே ஜாஸ்தி வேக்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் என்னாகும், அந்த பட்ஸை வந்து ரொம்ப நாள் திறந்து வச்சுருப்போம், இல்லை கீழே ஏதாவது விழுந்திருக்கும், அந்த பட்ஸை எடுத்து யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் சாவி இல்லை சேஃப்டி பின், ஹேர் பின், நிறைய விஷயங்களை வச்சு பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்கள் காதோட ஸ்கின் வந்து ரொம்ப டெண்டரான ஸ்கின், அதை வந்து ஈஸியாக இன்ஜூர் ஆயிரும். அது இன்ஜூர் ஆச்சுன்னா உள்ள ஃபுல்லாக வீங்கிக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பெயின் வரும். அண்ட் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸோட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. இப்போ அதை தாண்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு காதை க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ அதெல்லாம் சேஃபா அன்சேஃபா பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் காதை க்ளீன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் என் ரெக்கமெண்டேஷன் என்றைக்குமே ஒரு ப்ரொஃபஷனல் சூப்பர்விஷனோட பண்ணுறது தான். ஏன்னா காதை க்ளீன் பண்ணுறதுன்னு வந்துருச்சுன்னா நம்ம அந்த ஸ்கின் டேமேஜ் ஆனாலும் சரி, இயர் ட்ரம் டேமேஜ் ஆனாலும் சரி, லாஸ் வந்து பேஷண்ட்டுக்கு வரப்போகுது. ஸோ அது வரக்கூடாது, யாருக்குமே அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால என்றைக்குமே ஒரு ப்ரொஃபஷனல் சூப்பர்விஷனோட இதை பண்ணிக்கிறது பெட்டர். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, இன்ஃபேக்ட் கேமரா வச்சு வர இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாமும் இருக்குது. பட் அதெல்லாம் அவங்கவுங்க ரிஸ்கில் பண்ணுறது தான். தேர் ஆர் சான்சஸ் தட் யூ கேன் எண்ட் அப் இன்ஜூரிங் the skin or the eardrum. யூசுவலாகவே இந்த வேக்ஸ் கிளீனிங்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவைதானா? ஸோ வேக்ஸ் வந்து மினிமலாக இருக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக உருவாக்கப்பட்டது. காது உள்ள டஸ்ட்டு போகாமல் இருக்க, இல்லை காது உள்ள எதுவும் பாக்டீரியாஸ், சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் போகலாம், அதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அண்ட் பெரும்பாலும் மக்களுக்கு அது அக்யூமுலேட் ஆகாது நம்ம பட்ஸ் போட்டு அதை உள்ளே தள்ளாமல் இருக்கிற வரைக்கும். சில பேருக்கு அது அதிகமாக அக்யூமுலேட் ஆகிற ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ப்ராப்ளி இயர்லி ஒன்ஸ் ஒரு டாக்டரை செக் பண்ணி அதை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்மளா அதை பட்ஸ் போட்டு வர்சன் பண்ணாமல் இருக்கிறது என்றைக்குமே பெட்டர். இப்போ நிறைய பேர் வந்து இது வின்டர் சீசன் வேறு, ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காதில் நல்ல சில்லுன்னு காற்று உள்ளே போகும். அது உள்ளே போய் அது மட்டும் இல்லாமல் த்ரோட் அஃபெக்ட் ஆகுது, நோஸ் அஃபெக்ட் ஆகுது, தலைவலிக்குது, அப்படியே ஃபீவர், இந்த மாதிரி கண்டினியூஸாக நிறைய விஷயங்கள் நடக்கும்போது இந்த வின்டரில் அவங்க என்ன மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் எல்லாருக்குமே? காது, மூக்கு, தொண்டை இது மூணுமே இன்டர் கனெக்டட். எப்போவுமே நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒரு இடத்துல வந்துச்சுன்னா மற்ற இடத்துக்கும் வரதுக்கான வாய்ப்பு எப்போவுமே ரொம்ப ஜாஸ்தி. எஸ்பெஷலாக இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மூக்கில் இன்ஃபெக்ஷன் வரும்போது உங்கள் மூக்குக்கும் காதுக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு டியூப் இருக்குது, அது பேர் யூஸ்டேஷன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து உங்கள் காது உள்ள அந்த மிடில் இயருங்கிற ஏரியாவில் ப்ரெஷர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட டியூப். அந்த டியூப் வழியாக அந்த டியூப் அடைப்பட்டுச்சுன்னா அந்த காது உள்ள இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ சளி ஜாஸ்தியாக இருக்கும் போது அந்த டியூப் அடைப்பட்டுரும். எஸ்பெஷலாக சில்ட்ரனுக்கு இதை நாம் நிறைய பார்ப்போம். ஏன்னா அடினாய்ட்ஸுங்கிற அந்த மூக்குக்கு பின்னாடி சதை வளரும் போது அது வந்து இந்த யூஸ்டேஷன் டியூபை டைரெக்டாக பிளாக் பண்ணிடும். அண்ட் இந்த மாதிரி பிளாக் ஆகிறதுனால காது உள்ள ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி அதில் நிறையா பாக்டீரியாஸ் வர, இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. மூக்கில் நிறையா சளி வந்தோடனே சில்ட்ரன் வந்து காது வலின்னு அழுவாங்க. இது ரொம்ப நிறையா காமனாக பார்ப்போம். இந்த மாதிரி வரலாம். இல்லை அந்த சளி வந்து தொண்டைக்கு இறங்கலாம். தொண்டைக்கு இறங்கி தொண்டையில் இன்ஃபெக்ஷன், டான்சில், இல்லை தொண்டை ஃபுல்லாகவே இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால தான் நம்ம வந்து இந்த வின்டர் டைமில் இயர், நோஸ், த்ரோட் மூணுமே நிறைய பேர் இன்ஃபெக்ட் ஆகி பார்க்குறோம். ஏன்னா இது மூணுமே இன்டர் கனெக்டட். அதே மாதிரி இயர்ஸ் பற்றி ஃபுல்லாக பேசியாச்சு. அப்படியே நம்ம இங்கே வரலாம், நோஸ், த்ரோட் சைட். குரட்டை வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது, ஸ்னோரிங். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நிறைய பேருக்கு ஏன் ஸ்னோர் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. குரட்டைக்கான காரணம் என்ன? நிறைய காரணம் இருக்குது குரட்டைக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா,
நிறைய பேர் நினைக்கிறது வந்து கொரட்டை வந்து அசதியாக தூங்கிறதுனால வர ஒரு மாற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. கொரட்டை ஏன் வருது அப்படின்னா உங்கள் ஏர்வே, அதாவது உங்கள் சுவாச பாதையில் ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் தான் வரும், எங்கேயாவது நெறிவு இருந்தால் தான் வரும். ஸோ அதனால தான் அந்த சவுண்ட் வருது. எப்போவுமே விசில் அடிக்கும் போது கூட நம்ம சின்னதாக அந்த நாக்கை சுற்றி வச்சா தான் அந்த இடத்துல சவுண்ட் வரும். அந்த மாதிரி உங்கள் காற்று போகிற இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் மட்டும்தான் சவுண்ட் வரும். அதனால தான் அந்த கொரட்டைங்கிற சவுண்ட் வருது. அண்ட் கொரட்டை வந்து சில்ட்ரனுக்கு வர்றது வேற, பெரியவங்களுக்கு வர்றது வேற. சில்ட்ரனுக்கு கொரட்டை வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அடினாய்ட்ஸ் தான். ஸோ மூக்குக்கு பின்னாடி வளரும். நம்ம மூக்குக்கு முன்னாடி எப்படி ஓட்டை இருக்கோ அதே மாதிரி பின்னாடி ஓட்டை இருக்குது, அது வழியாக தான் காற்று போகும். கரெக்டாக அந்த இடத்துல இந்த அடினாய்ட்ஸுங்கிற சதை வளர்ந்து அந்த காற்று போகிறத அப்படியே பிளாக் பண்ணிடும். ஸோ அவங்க வாய் வழியாக ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ப்ரீத் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஃபேஷியல் சேஞ்சஸ் வரும், அடினாய்ட் ஃபேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பல்லு முன்னாடி வந்துடும், மூக்கு ரொம்ப பிஞ்ச்டாக இருக்கும், தாடை நல்லா உள்ளே வெளில வராமல் உள்ளே வளரும். இந்த மாதிரி அடினாய்ட் ஃபேசிஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கு இந்த அடினாய்ட் ப்ராப்ளம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது என்றைக்குமே பெட்டர். ரெண்டாவது அடல்ட்ஸ்க்கான ஸ்னோரிங். அடல்ட்ஸ்க்கான ஸ்னோரிங் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா அடல்ட்ஸ்க்கான ஸ்னோரிங் போது என்ன ஆகுதுன்னா உங்கள் நுரையீரலுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் போகாமல் இருக்குது. அதாவது லங்ஸ்க்கு நிறைய ஆக்சிஜன் சப்ளையோடு இருக்கணும், அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. இதை வந்து ஆப்னியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்னியா எபிசோட்ஸ் இருக்கிற இந்த ஸ்னோரிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆக ஆக இந்த ஆப்னியா எபிசோட்ஸும் ஜாஸ்தி ஆகும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நைட்டு தூங்க முடியாமல் ஏஞ்சி உட்காந்து ப்ரீத் பண்ணுவாங்க. நிறையா ஸ்னோரர்ஸ் பார்த்தோன்னா நல்லா ஸ்னோர் பண்ணிட்டு தூங்குவாங்க, திடீர்னு ஏஞ்சி உட்காந்து ப்ரீத் பண்ண முடியாமல் ஒரு 2-3 தடவை நல்லா ப்ரீத் பண்ணிட்டு திருப்பி படுத்துப்பாங்க. இல்லை என்ன ஆகும், நைட்டு சரியாக தூக்கமே இருக்காது, காலையில் ஃபுல்லாக தூக்க கலக்கமாகவே ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஸ்லீப் ஸ்டடிங்கிற டெஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்லீப் ஸ்டடியில் உங்களுக்கு எத்தனை தடவை இந்த ஆப்னியாஸ் வருது, இது வந்து டேஞ்சரஸ் லெவலில் இருக்கா இல்லை ட்ரீட்டபிள் லெவலில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இப்போது ஸ்னோரிங்க்கு ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் தேவைப்பட்டால் மெடிசன்ஸ், இல்லை சிபேப். இல்லை சிபேப்புங்கிறது உங்களால் பாசிவாக ப்ரீத் பண்ண முடியாதப்போ ஆக்டிவாக இது வந்து ஒரு ப்ரெஷரில் ஏர் கொடுக்கும். ஸோ அது வந்து ஸ்னோரிங்கை நல்லாவே குறைக்கும். இல்லை தேவைப்பட்டால் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ். அண்ட் இப்போது ஸ்னோரிங் ஹேஸ் பிகம் அ வெரி ட்ரீட்டபிள் டிசீஸ். இப்போ ஸ்னோரிங்னால வேறு ஏதாவது ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஸ்னோரிங்னால நம்ம கார்டியாக் அண்ட் பல்மனரி ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்னோரிங்கை ரொம்ப ஒரு காமன் ப்ராப்ளமாக இக்னோர் பண்ணுறாங்க. நல்லா லாங் டேர்மாக ஸ்னோரிங் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வெயிட் கெயின் நிறைய ஆகிட்டே இருப்பாங்க, அண்ட் அவங்க பல்மனரி ரிசர்வ் கம்மியாகிட்டே போகும். அண்ட் இதனால உங்களுக்கு லாங் டேர்மில் ஹார்ட் ப்ராப்ளம்ஸு இல்லை ஹார்ட் அட்டாக் மாதிரியான இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு கூட உண்டு. இல்லை நிறைய ஹோம் ரெமடிஸ்லாம் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் எல்லாம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி கீ எல்லாம் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து ஸ்னோரிங் கம்மியாகும்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஒர்க் ஆகுமா டாக்டர்? ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் ரெமடி நான் சஜஸ்ட் பண்ணுறது வெயிட் லாஸ். நம்ம படுக்கும் போது நம்ம வயர்லேருந்து வர ப்ரெஷரில் நம்ம மொத்த அப்பர் பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸும் தே அண்டர்கோ சம் லிமிட்டேஷன். அந்த லிமிட்டேஷனை ரிலீவ் பண்ணுறது வந்து நம்ம வயரை குறைக்கிறதுனால. ஸோ வெயிட் லாஸ் நான் ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். ரெண்டாவது, நிறைய பேர் வந்து இந்த மூக்கு இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதிலெல்லாம் பெரிய எஃபெக்ட் கிடையாது. ரொம்ப ரேர்லி வெரி ஃபியூ பீப்புளுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். பட் வெயிட் லாஸ் அண்ட் இந்த சைனஸ் வாஷ், இந்த மூக்கு பிளாக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த சைனஸ் வாஷ், இது ரெண்டும் ஓரளவுக்கு நல்லாவே எஃபெக்ட் கொடுக்கும். வெயிட் லாஸ் இன்ஃபேக்ட் ஸ்னோரிங் சர்ஜரி பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு கூட நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வெயிட் லாஸ் பண்ண அப்புறம் தேவைன்னா சர்ஜரி பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் லாஸ் இஸ் அ டெஃபினட் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேக்டர் ஃபார் ஸ்னோரிங். ஸோ ஓகே, ஸ்னோரிங் பற்றி இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிங்க. அப்படியே வந்து நம்ம மேலே போயிடலாம். தலைவலி வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். இன்னைக்கு காலையில் கூட எனக்கு ஒரே தலைவலி இருந்தா, ஏன்னு தெரியல. ஸோ தலைவலிக்கான காரணங்கள் மெயினாக இந்தந்த விஷயங்களுக்காக தான்னா என்னென்ன சொல்வீங்க? ஸோ தலைவலி நிறைய ரீசன்ஸ்னால வரும். ரொம்ப காமனான ரீசன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து சைனஸ் ஹெட்டேக். உங்களுக்கு இந்த கண்ணு கீழே, கண்ணுக்கு மேலே இருக்கிற பகுதி அண்ட் இந்த மூக்கை சுற்றி இருக்கிற பகுதியில் ரொம்ப பெயின் இருக்கும். அது வந்து எஸ்பெஷலாக தலை குளிச்சப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு மூக்கு அடைப்போடு சேர்ந்து வரும், மூக்கில் சளி இருக்கலாம், இந்த மாதிரி தலைவலி வரலாம். இந்த மாதிரி தலைவலி இருந்துச்சுன்னா ப்ராப்ளி ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்டீம் இன்ஹலேஷனோ நேசல் வாஷோ பண்ணுறதுலையே ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சில பேருக்கு ஒத்த தலைவலி வரும், ஒரு சைடில் மட்டும் தலைவலி வரும்.
அண்ட் இந்த கண்ணை சுற்றி இருக்கிற ஏரியாஸில் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். அண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் வாமிட்டிங் சென்சேஷனோட சேர்ந்து வரும். இது வந்து மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைக்ரைன்கிற தலைவலி வந்து உங்கள் பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகிறதுனால வரக்கூடிய தலைவலி. இந்த தலைவலி இருக்குது அப்படின்னு நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணால் ப்ராபப்ளி ஒரு டாக்டரை பார்க்குறது பெட்டர். அண்ட் டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இட்ஸ் எ வெரி ஈஸிலி ட்ரீட்டபிள் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம். அண்ட் இல்லாமல் ரொம்ப காமனாக இன்னொரு ரீசன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டென்ஷன் ஹெட்ஏக்ஸ். ஸோ அது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், ப்ராப்ளி யோகா பண்ணுறது இல்லை மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இதுக்கு மெடிசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியமே ஆக்சுவலாக கம்மி. இது இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட்ஏக்ஸ் இருக்குது, கிளஸ்டர் ஹெட்ஏக்ஸ் அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து அந்தந்த டைம் வரும்போது நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்தா தான் அவங்களால அதை டயக்னோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஒரு காமனான விஷயம் வந்து மோஷன் சிக்னஸ். சில பேருக்குலாம் வந்து ரொம்ப அடைப்பான ஒரு இடத்துல இருந்தால் ஒரு மாதிரி ரொம்ப டிசீனஸாக ஃபீல் ஆகும், தலைவலிக்கும், ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும். மோஷன் சிக்னஸ் வரதுக்கான காரணம் என்ன? இந்த தலை சுத்தல் அண்ட் மோஷன் சிக்னஸ் இது வந்து நிறையவே இன்டர்லிங்க்டு. அண்ட் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்சுவலாக. அவங்களால தலை சுத்தல் வர நிறையா பேர் வந்து பெட்லேருந்து எந்திரிக்க கூட முடியாது, எந்திரிச்சாலே அப்படியே எல்லாமே சுற்றுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தலை சுத்தல் வந்து ரொம்ப அசோசியேட்டட் வித் இன்னர் இயர். உங்கள் இன்னர் இயர் உள்ள லேப்ரிந்த் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் இருக்குது. அந்த ஆர்கன் தான் உங்கள் பாடியில் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. ஸோ இந்த லேப்ரிந்த் உள்ள சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்குது, அது பேர் ஆட்டோலித் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆட்டோலித் வந்து 2 காதுலையும் அலைனாக இருக்கிறது மூலமாக தான் உங்கள் பாடி வந்து பேலன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணுது. சம்டைம்ஸ் என்ன ஆகும், சில பேருக்கு இந்த ஆட்டோலித் வந்து அந்த இடத்துலேருந்து நவுந்து உள்ளே சுற்ற ஆரம்பிச்சிடும். அது எந்த டைரெக்ஷனில் சுற்றுதோ அந்த டைரெக்ஷனில் உங்களுக்கும் தலை சுற்றும். இந்த ப்ராப்ளம் வந்து பிபிபிவி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தலை சுத்தல் வருது அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்கி போட்டுருவாங்க. அந்த மாத்திரை வந்து இதை டெம்பரரியாக மட்டும்தான் சரி பண்ணும். இதுக்கு மாத்திரையே தேவையில்லை ஆக்சுவலாக ட்ரீட்மெண்ட். அதுக்கு அந்த சுற்றிட்டு இருக்கிற அந்த அந்த ஆட்டோலித்தை திருப்பி கொண்டு வந்து பொசிஷன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்குது. அந்த இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா அதுக்கான கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக தலை சுத்தல் ரிலீவ் ஆயிரும். அண்ட் நிறைய பேர் வாமிட்டிங் சென்சேஷன் அந்த அது கூட வர எல்லா சிம்டம்ஸுமே இன்ஸ்டண்ட்டாக ரிலீவ் ஆயிரும், மெடிசனே தேவைப்படாது. இது இல்லாமல் தலை சுத்தல் வரதுக்கான ரீசன்ஸ் வந்து சம்டைம்ஸ் மைக்ரைனில் கூட தலை சுத்தல் வரலாம், ஆர் உள்காதில் நீர் கோத்தா தலை சுத்தல் வரலாம், இல்லை உங்கள் பேலன்ஸ் வந்து பிரெயினும் இன்னர் இயரும் கோஆர்டினேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தலை சுத்தல் வரலாம். இதெல்லாம் வந்து சிம்பிள் மெடிசன்ஸ் மூலமாக சரி பண்ணுற தலை சுத்தல் தான். அண்ட் இந்த தலை சுத்தல் இருக்கிறவங்களுக்கு மோஷன் சிக்னஸும் ரொம்ப காமனாக வரும். மோஷன் சிக்னஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு சிம்பிளான சில ட்ரிக்ஸ் ட்ரை பண்ணலாம். என்னன்னா, நம்ம காரில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு மோஷன் சிக்னஸ் நிறையா வரும். அந்த மாதிரி இருக்கும் போது பின்னாடி சீட்டில் உட்காந்தா உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக அது இருக்கும். ஸோ ட்ரை சிட்டிங் இன் த ஃப்ரண்ட் சீட். அண்ட் அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக விண்டோஸ்லாம் மூடி வைக்காமல் கொஞ்சம் ஜன்னலை இறக்கி விட்டுட்டு நம்ம தூரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது மூலமாக இந்த மோஷன் சிக்னஸை கொஞ்சம் குறைக்க முடியும் ஓரளவுக்கு. நிறைய பேர் சிம்பிளாக கொஞ்சமாக மோஷன் சிக்னஸ் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே ரிலீஃபே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மோஷன் சிக்னஸ்க்கு தெரப்பீஸும் இருக்குது, மெடிசன்ஸும் இருக்குது. அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுவோம். இப்போ இந்த யூஸ்வலாக பார்க்குற இந்த ஃபுட் இன்டேக் நாங்கள் காலையில் சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் தலை சுற்றி கீழே விழுகிறாங்க. ரொம்ப நேரம் வெயிலில் நின்னாலும் ஒரு சில பேர் தலை சுற்றி கீழே விழுகிறதுக்கும் இந்த லேப்ரன்த் தான் காரணமா இல்லை வேற ரீசன் இருக்கா டாக்டர்? இது மட்டும் லேப்ரன்த் ரிலேட்டட் இஷ்யூ கிடையாது. ஓகே. ஸோ இந்த காலையில் சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ஹைப்போகிளைசிமிக் தலை சுத்தல். அது வந்து உங்கள் பாடி சுகர் லெவல் ரொம்ப டேஞ்சரஸ்லி லோவாக போகும்போது அந்த தலை சுத்தல் வரும். ஸோ தட் அந்த பிரெயின் வந்து உங்களுக்கு சிக்னல் அனுப்புது. நீங்கள் கையில் எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரவங்க கையில் எப்போவுமே ஒரு சாக்லேட் இல்லை ஒரு கேண்டி பக்கத்தில் வச்சுருந்தா டக்குன்னு அதை போட்டால் இமீடியட்டாக அது நார்மலைஸ் ஆயிரும். அண்ட் இந்த ரொம்ப வெயிலில் போகும்போது வர தலை சுத்தல் 2 ரீசன்ஸ்னால வரும். ஒன்று டீஹைட்ரேஷன். நிறையா பேர் இந்தியாவில் பண்ணுற பெரிய மிஸ்டேக் வந்து தேவையான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்குது தான். ஸோ ஆல்வேஸ் கேரி அ வாட்டர் பாட்டில். டீஹைட்ரேஷன் மூலமாக வர தலை சுத்தல் வந்து இந்த தண்ணி ரெகுலராக குடிக்கிறது மூலமாகவே நார்மல் ஆயிரும். அண்ட் இன்னொரு ரீசன் வந்து ஹீட் ஸ்ட்ரோக். ரொம்ப ஜாஸ்தியாக வெயிலில் ட்ராவல் பண்ணும்போது அதனாலே மைக்ரைன் வரும், இல்லை ஹீட் ஸ்ட்ரோக் வரும். அண்ட் அதனால தலை சுத்தல் வந்து நிறைய பேர் கீழே விழுறத பார்க்குறோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கன்சல்ட் அ டாக்டர். அதுக்கான தேவையான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலமாக அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ யூஸ்வலாக கிட்ஸில் வரக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், இந்த சுவாச பிரச்சனைகள்னா என்னென்ன டாக்டர்? கிட்ஸில் பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி அதாவது சுவாச பிரச்சனைகள் 3 கேட்டகரிஸாக சொல்லலாம். ஒன்று வந்து நோஸ் ரிலேட்டட் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், இன்னொன்று அப்பர் ரெஸ்பிரேட்டரி மவுத்தில் வர ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்,
இல்லை லோவர் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ். நம்ம நோஸ் ரிலேட்டட் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்னு பார்த்தோம்னா ரொம்ப காமனாக வந்து கோல்டு ஆர் அடினாய்ட் இஷ்யூஸ். இது ரெண்டுமே நோஸை நல்லாவே பிளாக் பண்ணும். சில குழந்தைங்களுக்கு இந்த மூக்கு இல்லை இருக்கிற சென்டராக இருக்கிற போன் வந்து ஒரு சைடாக டீவியேட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஆனாலும் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வரலாம். ஒருவேளை அடினாய்டு இஷ்யூஸ் இல்லை கோல்டு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சைனஸ் வாஷ் பண்ணலாம், இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போய் அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். இந்த மூக்கு இருக்கிற போன் பெண்ட் ஆயிருந்துச்சுன்னா யூஸ்வலாக 17 இயர்ஸ் வரைக்கும் அதை தொடாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நோஸ் வந்து 17 இயர்ஸ் வரைக்கும் வளரும். அண்ட் நம்ம அதை ஏர்லியாக இன்டர்வீன் பண்ணுறது மூலமாக அந்த நோஸோட வளர்ச்சியை நம்ம இம்பீட் பண்ணுறோம், ஆர் அந்த வளைவு திருப்பி வரத்துக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி பண்ணுறோம். ஸோ அதை வந்து 17 இயர்ஸ் வரைக்கும் மெடிசன் மூலமாக மேனேஜ் பண்ணிட்டு 17 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை தேவைப்பட்டால் ஸ்ட்ரைட் ஆக்கிக்கிறது என்றைக்குமே அதுதான் ரெக்கமெண்டட் கூட. ஓகே. அண்ட் மவுத்தில் பார்த்தோன்னா டான்சில் இஷ்யூஸ் ரொம்ப காமன். டான்சில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து டான்சில் வந்து ஒரு இன்ஃபெக்டட் ஆர்கன் அப்படிலாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே டான்சில் இருக்கும். அது ஒரு சில பேருக்கு அடிக்கடி இன்ஃபெக்ட் ஆகும். அதை இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெளில இன்ஃபெக்டடான தண்ணி குடிக்கிறதோ இல்லை நம்ம வீட்டில் எடுக்கிற தண்ணியே ஒரு தடவை பாயில் பண்ணிட்டு ஆற வச்சு குடிக்கிறது மூலமாக அந்த டான்சில் இன்ஃபெக்ஷன்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருவேளை அந்த மாதிரி டான்சில் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப ரெக்கரண்ட்டாக இருக்கிறது சில டைம் சில குழந்தைங்களுக்கு ப்ரீத் பண்ண கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால. இல்லை லோவர் ரெஸ்பிரேட்டரின்னு பார்த்தோன்னா லங்கில் வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். அது இப்போது நிறையா கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அது அந்தந்த குழந்தைக்கு எப்போ வருதோ அப்போ தேவைப்பட்டால் ஒரு டாக்டரை பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பண்ணுற மிஸ்டேக்ஸ் வந்து இந்த லோவர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போதோ இல்லை அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போதோ குழந்தைங்களுக்கு மெடிக்கல் ஷாப்லேருந்து ஒரு காஃப் சிரப் வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்மளும் நிறைய நியூஸ்லலாம் பார்க்குறோம் இந்த காஃப் சிரப் ரிலேட்டடாக நிறையா ப்ராப்ளம்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபேஸ் பண்ணுறத. அதை டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும். டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எந்த காஃப் சிரப்போ இல்லை எந்த சிரப்போ சில்ட்ரனுக்கு கொடுக்கறத நான் என்றைக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் அதே மாதிரியே த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. சில பேர்லாம் வந்து அவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்குலாம் த்ரோட் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரே ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட் தான் அப்படி இப்படி எடுத்துப்பேன், எனக்கு த்ரோட் வந்து பயங்கரமாக வலிக்கும். ஸோ த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான காரணங்கள்லாம் என்ன? இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்டாலே த்ரோட் பெயின் வருது ஆர் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு காமனான காஸ் வந்து டான்சில் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ இந்த டான்சில்ங்கிறது நம்ம த்ரோட்டில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆர்கன். அண்ட் அது வந்து நம்ம நார்மல் பாக்டீரியாஸை பிடிச்சி அதுலேருந்து இன்ஃபெக்ட் ஆகிறது மூலமாக தான் இந்த டான்சில் ப்ராப்ளம் வருது. இந்த டான்சில் ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது என்றைக்குமே பெட்டர். ஆக்சுவலாக த்ரோட்டுக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கா? எப்போவுமே நம்ம பாடியில் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் ஒரு மெயின். ஃபுட்டு வந்து மருந்தாகவும் இருக்கும், ஃபுட்டு வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸும் கொடுக்கும். நம்ம என்ன சாப்பிட்றோம், எங்கேருந்து சாப்பிட்றோம் அண்ட் எவ்வளோ குவான்டிட்டியில் சாப்பிட்றோம், இது 3மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றோமா, இது 4மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து நிறையா ஃபைபர் ரிச் க்ரீன் வெஜிடபிள்ஸ் இருக்கிற ஃபுட்டாக சாப்பிட்றதுனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி டான்சில் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரதும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நிறையா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, இல்லை நிறையா ஐஸ்கிரீம்ஸ் அதுவும் லோக்கல் ஷாப்ஸில் வாங்கி சாப்பிட்றதுலாம் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான வாய்ப்பை ஜாஸ்திப்படுத்தும். ஒன்ஸ் இன் அ வைல் இதை என்ஜாய் பண்ணுறது தப்பு இல்லை, பட் அதுவே ரொம்ப ஒரு ப்ராக்டிஸ் ஆகும்போது நம்ம பாடி வில் நாட் பி ஏபிள் டு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆஃப்டர் அண்ட் அதர் இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான நம்ம பாடிக்கான ஹீலிங் டைமும் இருக்காது. அதனால இந்த மாதிரி கண்டினியூஸாக த்ரோட் பெயின் வரும். இன்னொரு த்ரோட் பெயின்கான இம்பார்ட்டண்ட்டான ரீசன் வந்து நம்ம லீட் பண்ணுற செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். நம்ம கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்றது இல்லை, கைக்கு என்ன கிடைக்குதோ எடுத்து சாப்பிட்றோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அண்ட் அசிடிட்டி வந்து இஎன்டியில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா ஜிஆர்டி அப்படின்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் ஆர் லாரிங்கோஃபெரஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், எல்பிஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். தொண்டை வரைக்கும் இந்த ஆசிட் எதிர்கழிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஆனால் கண்டினியூஸாக தொண்டை வலி இருந்துகிட்டே இருக்கும், சாப்பிடும் போது கஷ்டப்படுவாங்க, ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும், இன்டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சிம்பிள், இதுக்கெல்லாம் மெடிசன் ஜாஸ்தி தேவையே இல்லை. நம்ம சிம்பிள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ஹோம் ரெமடிஸ் மூலமாகவே ஃபுல்லாகவே சரியாயிடும். இல்லை ஒரு சில சிங்கர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து அடிக்கடி என்னென்னா நிறைய பாடுறதுனாலையும் சரி இல்லை ரொம்ப கத்தி கத்தி பேசுறதுனாலையும் வந்து த்ரோட் வந்து ரெட்னஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் அது பல்ஜ் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு மெடிக்கலாக ஒரு டேர்ம் இருக்குது, இது பேர் சிங்கர்ஸ் நாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் டீச்சர்ஸ் நாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே.
ஸோ உங்கள் வோக்கல் கார்டுங்கிறது உங்கள் பாடியில் இருக்கிற பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் மாதிரி அதுவும் ஒரு மசில். ம். ஸோ அந்த நீங்கள் இப்போது போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பைசப்ஸோட கெப்பாசிட்டி ஒரு 5 kgs அப்படின்னா நம்ம போய் ஒரு 40 kgsஸை தூக்கிட்டா என்ன ஆகும்? அந்த பைசப்ஸ் பிடிச்சிக்கும்ல. அந்த மாதிரி தான் உங்கள் வோக்கல் கார்டும். உங்கள் வோக்கல் கார்டோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான் கத்த முடியும் அப்படின்னா அதை தாண்டி நம்ம கத்தும் போது அந்த வோக்கல் கார்டுக்கும் ஸ்ட்ரெயின் ஏற்படும். அந்த ஸ்ட்ரெயின்னால வரக்கூடிய அந்த ஸ்மால் இன்ஜுரி பேர் தான் வோக்கல் நாட்யூல்னு சொல்லுவோம். நீங்கள் பைசப்ஸோ ட்ரைசப்ஸோ பிடிச்சிக்கும் போது ரெக்கவரிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலாக ரெஸ்ட். அதே தான் நம்ம வோக்கல் கார்டுக்கும். எப்போல்லாம் வோக்கல் நாட்யூல் வருதோ யூஸ்வலாக நல்லா ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணுங்கள், நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க, ரெஸ்ட்டு கொடுங்க. 5 to 6 days நல்லா ரெஸ்ட்டு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹீல் ஆயிரும். ஸோ நைஸ் ஆஃப் யூ. இன்னைக்கு நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளும் எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, வியூவர்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் இவ்வளோ நேரம் எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஆன்சர் கிடைச்சது, எங்களுக்கு அதுதான் முக்கியமாக நாங்கள் சொல்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.